அன்பு தமிழ் மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் பிரபா. இது பிரபா பார்வை. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 இன்சிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, திரு விஜய் அவர்களை 2வது வாட்டி சிபிஐலேருந்து அழைச்சிருக்காங்க டெல்லிக்கு. 2வது பார்த்திங்கன்னா, திரு எடப்பாடி அவர்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 3 தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போவே கொடுத்தாருன்னு இன்னும் புரியல அது என்னன்ட்டு. அது ரிலேட்டடாக திரு சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, திரு விஜய் அவர்களை 2வது முறையாக சிபிஐலேருந்து சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமே இதை பற்றி அரசல் புரசலாக ஒரு தகவல் வந்தது. என்னென்னா, இன்னொரு வாட்டி கூப்பிடுவாங்கன்ற மாதிரி அது இன்றைக்கி உண்மையாயிடுச்சு. ஸோ 2வது வாட்டி ஆஜராவதுக்காக திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. அதை பற்றி பார்த்திங்கன்னா, திரு விஜய் அவர்கள்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டுச்சு, இந்த மாதிரி பதில் அவர் சொன்னார்ன்ற மாதிரி பல அரசல் புரசல் வதந்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும். ஆனால் ப்ராப்பராக ஒன்றுமே இன்னும் தெரியல. ஆக்சுவலாக என்ன கேள்வி கேட்கப்பட்டது, அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்ட்டு ஒன்றும் இதுவரையும் யாருக்கும் எதுவுமே தெரியல. எல்லாம் வதந்திகள் தான் பரப்புகிறாங்க. ஆனால் இதை பற்றி திரு விஜய் அவர்களின் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது திட்டமிடப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரீ பிளான் மாதிரி தான் இருக்குது. வேணுன்ட்டு அவரை அழைக்கிறாங்க. இந்த தப்பு மொத்தமும் செஞ்சது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்கள தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதை நிறுத்திட்டு திரு விஜய் அவர்களை பண்ணுறீங்க, இது அரசியல் சூழ்ச்சி. ஏற்கனவே ஜனநாயகனுக்கு இன்னும் சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் தரலன்ட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 2வது பக்கம் இவர் எங்கள் செகண்ட் டைம் கூப்பிடுறாங்க. ஸோ இதை பற்றி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வேணுன்ட்டே திரு விஜய் அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்குறது மாதிரி தான் இருக்குது. ஸோ வேணுன்ட்டே நடக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்களின் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது பொலிட்டிக்கல் ஒரு கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் கேம், அவரை கூட்டணிக்கு நிர்பந்திக்கிறாங்க. மத்திய அரசுலேருந்து அவரை கூட்டணிக்கு நிர்பந்திக்கிறாங்க. அட் த சேம் டைம்ஸ் மாநில அரசுலேருந்து அவருக்கு கூட்டணிக்கு நிர்பந்திக்கிறாங்க. ஸோ 2 பேரும் 2 விதமான இடத்துலேருந்து அவரை நிர்பந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமன் பீப்புள் அண்டு பத்திரிகை மற்ற நண்பர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக விஜய் அவர்கள் இஷ்யூவில். அடுத்தது திரு எடப்பாடி அவர்கள் திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளுக்கு திரு எடப்பாடி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு டீசர் மாதிரி. அந்த டீசரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க பென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அது 2000 ரூபாவும் நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 ரூபாயாக மாற்றுவோம். அதே மாதிரி ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவசமாக கொடுத்துருவோம். அப்புறம் 5 லட்சம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மா ஸ்கூட்டர், அதாவது அம்மா ஏற்கனவே அது அந்த ஸ்கீம் இருந்ததுன்ற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் பெண்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி திரு எடப்பாடி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கைக்கு பத்திரிகையாளர் தரப்புலேருந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நிதி நிலைமை இருக்குது, நிதிச்சுமை இருக்குது, இந்த நிதிச்சுமையில் நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஃபண்டு தேவைப்படும், இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி இப்போ ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் தரப்புலேருந்து கேட்டதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒன்று தான், ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் என்ன வேணால் பண்ணுவான், ஹேண்டில் பண்ண தெரியாதவன் தான் மேலே கடன் வாங்குவான், அவன் தான் மாட்டிட்டு முடிப்பான். எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், எனக்கு மணி மேனேஜ்மெண்ட் தெரியுன்ற மாதிரி நல்ல ஒரு இது சொல்லியிருக்காரு. இதை பற்றி திரு சீமான் அவர்கள் கூட உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி போக்குவரத்து துறை கடும் நிதி சுமையில் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் நீங்கள் பேருந்து இலவசம்னு சொல்கிறது அது போக்குவரத்து துறையை ஒட்டுமொத்தமாக ஊற்றி மூடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எதுக்கு 2000 ரூபாய் தரீங்க, 20,000 ரூபாய் வழி பண்ணி கொடுங்க, அதாவது 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வழி பண்ணி கொடுங்க, எதுக்கு பென்ஷன் சும்மா கொடுத்துட்டு இருக்கீங்க, இதனால் நிதி சுமையை அதிகமாக தானே ஆகும், பெண்களின் முன்னேற்றத்துக்கு இது வழிவகுக்காது. பெண்களுக்கு முன்னேற்றம்னா அவங்க உழைச்சி அவங்க ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும், அதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் நேற்று உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி பப்ளிக்கில் என்ன பேசுகிறாங்கன்னா, பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம் வேணுமா, ஏன் ஆண்களுக்கு அந்த பேருந்துகளை வேணாமா அப்படின்ற மாதிரி சில பேர் ஆல்ரெடி கொடுத்ததுக்கே நிதிச்சுமை கடன் சுமை ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு, ஸோ எதுக்கு அப்படின்ற மாதிரி பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி நேற்று ஒரு இஷ்யூ நடந்தது. தென் ஆல்ரெடி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி சொல்கிறது, கடன் சுமை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஸோ இதை போக்குவரத்து துறைன்றதை ஒரேடியாக ஊற்றி மூடுற திட்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து எப்பவுமே செல்ஃப் டிபெண்டண்ட்டாக தான் இருக்கணும், அவங்கள வந்து ஒரு பெகர் மைண்ட் செட்டு கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தொடக்கத்திலே நம்ம பற்றி ஒரு விஷயம் சொன்னதுன்னா, விஜய் சிபிஐ என்கொயரி, பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அலிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஏஐடிஎம்கே ஆல் இந்தியா வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. தென் இதுக்குள்ள டிஎம்கே சைலண்டாக இருக்காங்க, என்னன்னு தெரியல. அவங்க இதை பற்றி இன்னொரு அவங்க ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் அறிக்கைக்கும் சீமான் ரியாக்ட் பண்ணதுக்கும் திரு விஜய் அவர்களை பற்றி அவங்கள 2வது வாட்டி சிபிஐக்கு அழைக்க வச்சதுக்கும், அதாவது கூப்பிட்டதுக்கும், அதை பற்றி எதையும் டிஎம்கே இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும். ஒன்றும் புரியல. ஆனால் 2026க்கு முன்னாடி இந்த மூவ்ஸ் எல்லாமே ட்ரெய்லர் மட்டும்தான், அப்படிதான் தெரியும். எல்லாரும் அதான் சொல்றாங்க, இது ஜஸ்ட் ட்ரெய்லர். அது எடப்பாடி சொல்றது அந்த தேர்தல் அறிக்கை வந்தது ஒட்டுமொத்தமானது இல்லை, ஜஸ்ட் அது ஒரு டீசர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன எப்படி சொல்றது, மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பஸ் ஃபார் மென் வந்து கரெக்ட் டிசிஷன் தானா அப்படின்ற கேள்விக்கு பல்வேறு தரப்பான பதில் வருது. வேணும், வேணாம், யோசிக்கலாம், பார்க்கலான்ற மாதிரி. தென் பிஜேபி மேலே சிபிஐ ஆக்ஷன் கூட ஃபேரான பொலிட்டிக்கலா இல்லை அன்பேரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வேணுன்ட்டே பண்ணுறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ மேலும் இதை பற்றி தகவல் நிறைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரபா, இது பிரபா பார்வை. வணக்கம்.